அடுத்தது நம்ம பார்க்க போகிற அடுத்த ஒரு 5 ஷேர் வந்து நிஃப்டி 50ல் ஆக்சிஸ் பேங்க். இந்த ஆக்சிஸ் பேங்க்கை பற்றி அதோட ஃபண்டமெண்டல் அண்டு டெக்னிக்கல் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இந்த ஆடியோவில் செக் பண்ணலாம். ஆக்சிஸ் பேங்க்கோட 52 வீக் லோ வந்து 933, 52 ஹை வந்து 1281. இதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் இதோட பிஇ ரேஷியோ 12 தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கிளாஸாக வாங்கக்கூடிய இடத்துல இருக்குது ஃபண்டமெண்டல். இதோட டிவிடெண்ட்டு அந்த அளவுக்கு இவன் டிவிடெண்ட் கொடுக்கல. இதோட ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அது 15 இருக்குது. ஸோ இந்த ஷேர் வந்து இந்த இடத்துல நம்ம வாங்கலாம். ஒரு லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வாங்கலாம். இதோட ஃபண்டமெண்டல் நல்லா தான் இருக்குது. இதோட சார்ட்டை அனலைஸ் பண்ணால் இவன் RSIயில் 57, 50க்கு மேலே தான் இருக்கான். ஸோ இது நம்ம ஆக்சிஸ் பேங்க்கை கன்சிடர் பண்ணலாம் லாங் டேர்முக்கும் ஷார்ட் டேர்முக்கும். இந்த பவர் கிரிட்டு இதோட 52 வீக் லோ வந்து 247, இதோட 52 ஹை வந்து 366. இதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் இவனோட பிஇ ரேஷியோ அபோவ் 16 அதில் இருக்கான். ப்ரைஸ் டு புக்கு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டு புக்கு வந்து ஓகே பரவாயில்ல, ஒரு 175%, 2.84% இருக்குது. ஸோ கொஞ்சம் வேலிடு. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுக்குறான், 3.14% கொடுக்குறான். ROE பார்த்திங்கன்னா 17% இருக்குது. ஸோ இது கூட அருமையான ஒரு ஷேர் தான். ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது இது நல்லா சூப்பராக இருக்குது. இதில் பெரிய பெரிய தலைங்க எல்லாமே இருக்குது. FIs இருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்காங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது, நம்ம DIs இருக்காங்க. இதில் நான் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடியவங்க வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வேகமாக ஏறாது, வேகமாக இறங்கவும் செய்யாது. ஆனால் ஒரு கிராஜுவலான அப் ட்ரெண்டோ இல்லை இறங்க ஆரம்பித்தா ஒரு கிராஜுவலான டவுன் ட்ரெண்டோ வந்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவன் சார்ட்டை அனலைஸ் பண்ணால் இவன் இப்போ தான் இந்த போன வீக்கில் 273 ரூபா லோ வந்துட்டு RSI 35 அந்த லோவுக்கு போயிட்டு இப்போ தான் மேலே போயிருக்கான். 286 போயிருக்கான். இப்போ ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் 286. இது இங்கிருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் இது இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ரொம்ப பக்காவாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு பேட்டர்ன். இது எது வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 301 ரூபா வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரோட அவன் இன்னும் நெக்கை மட்டும் உடைக்கல. நெக்கு எங்கே இருக்குன்னா 290 கிட்டே இருக்குது. அதை உடச்சிட்டானா கண்டிப்பாக அந்த 305 நம்ம சொன்ன அந்த லெவலில் போயிடும் இந்த பவர் கிரிட்டு. இவன் டெக்னிக்கல் வைஸாகவும் நல்லா தான் இருக்கான், ஃபண்டமெண்டல் வைஸாகவும் நல்லா தான் இருக்கான், க்ரோத் ஆகக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்கான். ஸோ இதுவும் ஒரு சூட்டபுளான ஷேர் தான். நம்ம லாங் டேர்ம் ப்ரெஃபர் பண்ணாலும் சரி, இல்லை ஷார்ட் டேர்ம் ப்ரெஃபர் பண்ணாலும் சரி, இந்த பவர் கிரிட் ஒரு சூப்பர் ஷேர். அடுத்தது பாரதி ஏர்டெல். பாரதி ஏர்டெல் இதோட 52 வீக் லோ வந்து 1531, 52 வீக் ஹை வந்து 2045. இதோட ஃபண்டமெண்டல் பார்த்திங்கன்னா பிஇ ரேஷியோ ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கில் இருக்குது, 39 கிட்ட இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு ஓவர் வேல்யூட்டில் தான் இருக்குது, 10 கிட்ட இருக்குது. டிவிடெண்ட்டு இவன் அந்த அளவுக்குலாம் கொடுக்கல, 0.85% தான் கொடுக்குறான். ROE பார்த்திங்கன்னா அபோவ் 24 இருக்குது. ஸோ இது நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. பட் ஓவர் வேல்யூட் லிஸ்ட்டில் இவன் வரான் பாரதி ஏர்டெல்.
ஃபண்டமெண்டல் பார்த்தா இப்போ இந்த ஸ்டேஜை இதை கன்சிடர் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரையும். பட் ஆல்ரெடி வாங்கி வச்சு அவங்கெல்லாம் லாபம் இருந்தாங்கன்னா அவங்களாம் ரொம்ப நாளாக வச்சு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. லோலேருந்து வாங்கி ஆவரேஜ் பண்ணி லாபத்தில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அப்படியே அதை ஆஸ் யூஷுவல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நான் சொல்கிற ஒவ்வொன்றுமே புதுசாக ஃபோக்கஸ் பண்ணுறவங்கள மட்டும்தான் இதில் நான் சொல்கிறேன். இதோட டெக்னிக்கல் பாரதி ஏர்டெல்லோட டெக்னிக்கல் லெவலை பார்த்தோம்னா இவன் RSI 53 இருக்கான். ஸோ இது இங்கேருந்து பொட்டென்ஷியல் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா 50யை கட் பண்ணி மேலே தான் இருக்கான். இவன் ரீசெண்டாக வந்த லோ வந்து இந்த போன வீக்கில் 1846 ரூபா வந்துட்டு இப்போது 1913 ரூபா இருக்கான். ஸோ இது இன்னமும் எக்ஸாக்டாக அந்த 50யை கட் பண்ணி மேலே தான் இருக்கான். பட் பாசிபிலிட்டி 2 பக்கமும் இருக்குது. பட் என்னுடைய டெக்னிக்கல் அனலைஸில் நான் என்ன ஃபைன் பண்ணுறேன்னா இது மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இந்த பாரதி ஏர்டெல் எது வரையும் போகும்னு கேட்டிங்கன்னா இங்கிருந்து 1950 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஷார்ட் டேர்மில். இப்போ 1913 இருக்குது. இங்கேருந்து ஒரு 37 பாயிண்ட்டுக்கு மேலே இவன் போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அந்த 1949 கட் பண்ணி மேலே போயிட்டான்னா அவனுக்கு இருக்கிற அடுத்த ரெசிஸ்டண்ட் வந்து அவனோட ஆல் டைம் ஹை தான். பட் அதெல்லாம் போகிறதுக்கு லேட் ஆகும். பட் இந்த 1450 அவன் ஈஸியாக ஷார்ட் டேர்மில் தொடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்த பாரதி ஏர்டெல். ஸோ இந்த பாரதி ஏர்டெல் கூட ஒரு ஷார்ட் டேர்முக்கு பெஸ்ட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் சன் ஃபார்மா அதோட 52 வீக் லோ வந்து 1553, 52 ஐ வந்து 1960. இதோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ 34 இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு அதுவும் அதிகமாக தான் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு ஜஸ்ட் 1% தான் கொடுக்குறான். ROE 15% இருக்குது. ஸோ இது நல்லா இருக்குது. பட் ஓவர் வேலிட் ஸ்டாக்கு தான். பட் இந்த ஓவர் வேலிட் ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது இது ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. டெக்னிக்கலாக பார்க்கும்போது இவன் RSI 50க்கு கீழே இருக்கிறான். ஸோ இவன் இப்போ ரீசெண்டாக வந்த லோ வந்து 1549. அதாவது போன வாரத்தில் வந்த லோ தான் வெரி ரீசெண்டான லோவாக இருக்குது. நான் போன 2 வாரத்துக்குள்ளே நடந்த லோவை மட்டும்தான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறது 52 வீக் லோ எவ்வளோ இருக்குது, 52 வீக் ஹை எவ்வளோ இருக்குதுன்னு முன்னாடியே எல்லாத்துக்கும் சொல்லிடுறது. இப்போ இந்த வாரத்தில் இந்த 2 வாரத்துக்குள்ளே அவன் வந்த லோவை மட்டும் 1549. அங்கேருந்து ஏறி இப்போ 1609 இருக்கான். இவன் இங்கேருந்து இன்னும் மேலே ஃபர்தராக மேலே போனால் எது வரையும் போவான்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு 45 பாயிண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது ஷார்ட் டேர்மில். அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் டேர்மில் அந்த 1653 உடச்சி மேலே போனான்னா 1746 போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வரையும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. பட் இது ஓவர் வேலிட் ஸ்டாக்கு. ஒரு ஷார்ட் டேர்மில் இது வந்து மேலே ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த பாரதி ஏர்டெல்லும் ஓவர் வேலிட் ஸ்டாக்கு தான் ஃபண்டமெண்டலாக சொல்கிறேன். பட் ஃபண்டமெண்டலாக ஓவர் வேலிட் இருக்கிற ஸ்டாக்கு மேலே போவாதான்னு கேட்டிங்கன்னா மேலே போக தான் செய்யும். ஆனால் எந்த லெவலுக்கு போவான்றது எப்போ அது செல் ஆஃப் ஆகுன்றது நமக்கு தெரியாது. பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து திடீர்னு செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எப்போ வேணால் இறங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க ப்ராஃபிட்டில் இருந்தாங்கன்னா செல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த ஒரு கண்டிஷனில் தான் நான் இந்த ஷேர்ஸை ரெண்டுத்தையுமே சொல்கிறேன். இது ஓவர் வேலிடுன்னு ஃபண்டமெண்டலை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். அடுத்தது ONGC. இது வந்து ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் கவர்மெண்ட் செக்டரு. இதோட 52 வீக் லோ வந்து 205, 52 வீக் ஹை வந்து 302. இதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணிங்கன்னா இது பி ரேஷியோ 8 தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு வந்து 1க்கு கீழே தான் இருக்குது. இதோட டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் டிவிடெண்ட்டு 5.5% கொடுக்குறான். இதோட ROE பார்த்தீங்கன்னா
அபவ் 13 தான் இருக்குது. ஸோ இது ஓகே. இதை லாங் டேர்மில் நம்ம சூஸ் பண்ணலாம். ஏன்னா இது இன் ஃபியூச்சர்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் இருக்கக்கூடியதை தான் பெரும்பாலும் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க, இதுதான் ஃப்யூச்சரில் க்ரோத் ஆகும். ஏன்னா இது இன்னும் பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சிலாம் அடையலை. PE ரேஷியோவே வெறும் 8 தான் இருக்குது. அப்போ இது வளர்கிறதுக்கு நார்மலாகவே ஒரு 25-30 வரையும் ஒரு PE ரேஷியோ இருந்தால் ஓகே, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும்னு சொல்லுவாங்க பங்கு சந்தையில். இவன் 8 தான் இருக்கான். அப்போ இன்னும் இவன் 24% மேலே க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த பர்சன்டேஜ் க்ரோத் ஆகிறதுக்கு எவ்வளோ காலம் எடுக்கும்னா அது நமக்கு தெரியாது. ஆனால் மேலே போவோம் அப்படின்ற ஒரு அசம்ஷனில் நம்ம இதை லாங் டேர்மில் எடுக்கலாம். இது ஷார்ட் டேர்முக்கெல்லாம் சூட்டபிள் ஆகாது. இந்த ஷேரு லாங் டேர்முக்கு தான் நல்லாயிருக்கும். இதோட சார்ட்டை அனலைஸ் பண்ணால் இவன் இப்போ ரீசெண்டாக வந்த லோ வந்து எவ்வளோ வந்திருக்கான்னா 230 வந்திருக்கான். 230லேருந்து இப்போது ஒரு 3 பாயிண்ட்டு தான் மேலே போயிருக்கு. ஏன்னா இவன் அவ்வளோதான் ரேஞ்சு, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், பெரிய லெவலில் இறங்காது, அதே மாதிரி பெரிய லெவலில் ஏறவும் ஏறாது. பட் RSIயில் 43ல் இருக்குது. இது இங்கேருந்து இறங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எது வரையும் இறங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு 15-16 ரூபாய் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஆப்போசிட் ரியாக்ஷன் நடந்தால் எது வரையும் போகும்னா 240 அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த 240 மேலே உடச்சிட்டான்னா அடுத்த ரெசிஸ்டண்ட் வந்து 250 தான் இருக்குது. ஸோ இவன் ஜஸ்ட்டு ஒரு 5-6 பாயிண்ட்டு 10 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ஏறுறதும் இறங்குறதும் இருக்கும். ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு மாதத்துக்கே அவ்வளோதான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம லாங் டேர்முக்கு தான் சூட்டபுளாக இருக்கும். ஷார்ட் டேர்முக்கு இது சூட்டபிள் ஆகாது. ஷார்ட் டேர்முக்கு சூட்டபுளாக இருக்கணும்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஓவர் வேலிட் ஸ்டாக்காக இருக்கணும். ஆனால் RSIயில் அந்த 50க்கு கீழே இருக்கணும், இல்லைன்னா 50+ மேலே இருக்கணும். அது அங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஷார்ட் டேர்மில் மட்டும். லாங் டேர்மில் வந்து நம்ம அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணவே வேணாம். இப்போ நான் சொன்ன இந்த ONGC, அப்புறம் NTPC, அதுக்கப்புறம் இன்னொன்று கூட சொன்னோன்னே பவர் கிரிட்டு, இதெல்லாம் வந்து லாங் டேர்முக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஷேர்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த 5 ஷேரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட நிதி ஆலோசகரை தொடர்பு கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னா செபியால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட்டை தொடர்பு கொள்ளுங்கள். இது இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் அண்டு மார்க்கெட் நிலைமை, அதோடய ஃபண்டமெண்டலை மொத்தம் தான் நான் இதில் பேசியிருக்கேன். மற்றபடி இந்த பங்குகளை வாங்குங்க இல்லை சேல் பண்ணுங்க அப்படின்னு எதையும் நான் சொல்லலை. எந்த ஒரு முடிவும் உங்களோட ஓன் டிசிஷனாக இருக்கணும். அடுத்த சில ஷேரை நம்ம அனலைஸ் பண்ணி நான் அதில் வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.